அடியார்கள் திருப்பதிகளை வழங்குவதே அனைத்து அடியார்களுடைய ஒன்றியம் வரை நமது சைவம் ஆழமாக வற்புறுத்தி அன்று முதல் இன்று வரை சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. அதன் பலன்தான் நாம் இன்று வருவான் நம்மையெல்லாம் நாள்தோறும் அவருடைய புகழ்பாடும்படியாக மணித்திருக்கின்றார். அந்த நெறியிலே இந்த சின்ன சிற்றோரிலே நீங்கள் எல்லாம் ஆதரவுக்கு இந்த சைவ நெறியை பரப்புவதற்கு முன்வந்து அதை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் அவர்கள் முதுகிலே மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுடைய அறநெறிகள் இந்த கோவை மாவட்டத்திலே பல இடங்களிலும் பரவி கொண்டிருக்கின்றது. நேர்மைகள் செல்வநீதி என்ற செயலை தங்களுடைய மனமுறைமைகளால் பரவி புகழ்ந்து அதையெல்லாம் சிறப்புற நடத்தி கொண்டிருப்பதை எல்லாம் காணும் பொழுது நாம் இன்னும் ஒரு பிறப்பு எடுக்கலாம் போல் வேண்டுவதே இந்த ஆயுதத்தை என்று அப்பர் சுவாமிகளை நமக்கு நம்மளை ஊக்கப்படுத்திட்டு போயிருக்காங்க. பிறவாமை வேண்டும் என்பதுதான் நமது சிறுவை குறிக்கோளாக இருந்தாலும் வினைகள் தீர்ந்து இருவதையும் மனகுறிவாகம் அடைப்பதற்கான காரணம் வருவரையுமே நாம் இவ்வாறு பெருமானுடைய திருமணங்களை சிக்கன பிடித்துக் கொள்வதுதான் வழியே தவிர வேறொன்றும் அந்த மார்க்கமும் இல்லை. சிக்கன பிடித்ததே ஒன்றே நம்முடைய குறிக்கோளாக கொண்டு மனித பிறவியில் வேண்டுவதே என்பதாக மணிவாக்கள் சொன்னபடி இது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மடத்தூரை நீங்கள் கட்டி காத்து இவ்வளவு தூரம் சிறப்புற மக்களிடத்திலே உலகம் முழுவதும் என்று மடத்தூர் பெயர் பரவி இருக்கின்றது. அதற்கு உறுதுணை செய்த உங்களுக்கெல்லாம் உங்களை வாழ்த்தி நீங்கள் எல்லாம் இந்த பெருநிலையிலே நின்று வாழையென மந்ததில் கூட்டமாக நாம் வந்து நம் அடுத்த சந்ததியையும் இதே போன்று சிறப்பாக மேற்கொண்டுவதற்கு நாம் உழைக்க வேண்டும். எங்கள் தந்தையார் மிகச்சிறந்த டிசிப்ளின், எந்த காரியத்தையும் செய்வன திருப்பச்சை என்பதிலே ஓரளவு அசையாத நம்பிக்கையை தன் வாழ்நாள் முழுவதும் இருந்தார். அவர்கள் அந்த காலத்தில் தியாகராஜ பாகவதர் நம்ம பள்ளியில் வந்து நாடகம் நடத்துகிறார். அப்பொழுது அந்த நோட்டீஸ் ஒரு சாதாரண நம்ம மஞ்சள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த பேப்பரில் பின்னால எங்கள் அப்பா என்னை தொடங்கி நான் தான் முதல் குழந்தை எங்கள் 6 பேருடைய பெயர்களையும் அந்த ஒரு காகிதம் எழுதிக்கிறாங்க. நோட்டீஸ் தியாகராஜர் பாகவதர் பழனியில் நாடகம் நடத்துகிறார். அதுக்கு கொடுக்கப்பட்ட நோட்டீஸ் அதிலே எங்கள் 6 பேருடைய பதிவையும் செய்து இன்றுமே இருக்குது. அந்த காகிதத்தில் தான் எங்களுக்கு இந்த ஏஜ் ப்ரூஃபுக்கு அந்த காகிதம். அதில் எனக்கு ஆங்கிரச வருஷம் பங்குனி மாதம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 11 சுமார் 11 மணியிலிருந்து 12 மணிக்குள் ஆண் குழந்தை நற்பிறப்பு அப்படின்னு பிடிச்சிக்கிறேன். அதே மாதிரி எங்க அடுத்து எங்க மீனாட்சி என்ற தங்கை, இப்படி எங்க 6 பேர்த்தையும் அதே பேப்பர்ல அதை நாங்கள் எனது நம்பி அதை பத்திரமா ஆவணமாக வச்சிருக்கேன்.
வரிசையாக ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர் பேரும் பேர் வச்ச பிறகு தான் எழுதியிருக்கிறார். ஒரு அப்போவே உடனே குழந்தைக்கு பேர் அந்த கேரளத்தில் வச்சிருக்க மாட்டாங்க. கிராமத்தில் என்ன பழக்கம் இருக்கிறது அப்படி. அதில் ஆங்கிரச வருஷம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி 1933 வெள்ளிக்கிழமை. அதெல்லாம் எழுதல, அதெல்லாம் பிறகு ஆங்கில வருஷத்துக்கு மாற்றி பள்ளிக்கூடம் போனப்ப அந்த தேதி தேவைப்படுதில்ல, அதுல பிறப்பு சான்றிதழுக்காக. அதுக்கு பிறகுதான் இந்த ஆங்கில இதே நமக்கு எல்லாம் போட்டது. அதுக்கு முன்னே ஆங்கில வருஷம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 11 மணி இருந்து 12 மணிக்கு அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. அப்படியே எங்க 6 பேர்த்துக்கும் அந்த ஒரே பேப்பர்ல அதை எங்க தம்பி நல்லா பத்திரமா எடுத்து வச்சிருக்காரு. நான் இங்கே அது அப்படி கவனிக்கவில்லை. இருந்தாலும் அவர்கள் எல்லாம் நம்ம பெரியவங்கெல்லாம் அந்த அளவுக்கு அவ்வளவு சிரத்தை எடுத்து செய்கிறது கொண்டிருந்தார்கள். நாமும் அவர்களை தொடர்ந்து நாம் செய்வன திருந்த செய் என்ற ஒரு குறிக்கோளும் என்கடன் பணி செய்திருந்தவர்களை என்ற இந்த இரண்டையும் நாம் வாழ்க்கையில் பெரும்பாலும் கடைபிடித்தவர்கள் அனைவரும் அவரவர்கள் பள்ளிக்கு தகுந்த மாதிரி உயர்வு பெற்றிருக்கிறார்கள் என்று ஒரு ஆள் கூட சொல்ல முடியாது. 100% மேலாண்மை அத்தகைய வழி வந்த நாம் வெளிவெளியானாய் மனத்தை குடிப்பிழந்த பல அடியார்களுடன் சேர்ந்து பல்லாண்டு போங்கள் என்று கட்டளை அதை நிறைவேற்றுவோம். நீங்கள் எல்லாம் ஒன்றில் பெற்று இந்த ஆசீர்வாதம் அதை நமக்கு ஒரு பெரும்பேறு வேறு எந்த ஆரவாரமும் இல்லாமல் சிவனடியே சிந்திக்கும் திருப்பதி சிவஞானம் பெறுவதற்கும் இதை நாமளே உருவாக்கி ஒரு சாதாரண காடாக இருந்த இடத்தை தன்னை தூரம் புனிதமாக்கிய நாம் எல்லோருக்கும் பெருமை செய்கிறவர்கள் வேண்டும் வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.